ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பேட்டரி ஃபியூல் கேஜ் ஐஸோட வோல்டேஜ் லெவல் எப்படி செக் பண்றது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போவோம். ஆக்சுவலாக ஒரு பேட்டரி ஃபியூல் கேஜ் ஐஸோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு பேட்டரியோட ஹெல்த் லெவலை மானிட்டர் பண்ணுறதுக்காக தென் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்காக இதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எப்படி நம்ம ஒரு வோல்டேஜ் லெவலை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பின் டீடைல்ஸ் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், வோல்டேஜ் லெவலை தான் செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெட்மி 5 அப்படின்னு சொல்லக்கூடிய மாடலில் எனக்கு பேட்டரி ஃபியூல் கேஜ் ஐசி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இன்புட் வோல்டேஜ் இந்த V-Batt அதாவது C0514 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் லேவில் தேடுறேன் C0514 அப்படின்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டர். ஸோ எனக்கு ஐசிக்கு மேலே எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னோட மதர் போர்டில் அந்த பேட்டரி ஃபியூல் கேஜ் ஐசி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்டருக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த பேட்டரி ஃபியூல் கேஜ் ஐசி. ஸோ அந்த ஐசிக்கு மேலே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணுறேன். எனக்கு V-Batt வோல்ட் வரணும். ஸோ வருதுங்களா, பேட்டரி வோல்டேஜ் 3.9 வோல்ட் வருது எனக்கு. ஸோ இன்புட் வந்துருச்சு. ஸோ அடுத்து நான் செக் பண்ணும்போது VDD காஜ். ஸோ VDD காஜ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ரெகுலேட்டர் பவர் சப்ளை தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதே ஐசிக்கு இந்த BIN அப்படின்னு சொல்லக்கூடியது பேட்டரி இன்சர்ஷன் டிடெக்ஷன் பின்னு சொல்லுவாங்க. பேட்டரி நம்ம மாட்டியிருக்கா மாட்டலையா அப்படின்னு டிடெக்ட் பண்ணக்கூடியது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டரியோட தெர்மல் சென்ஸ் பண்ணுறதுக்காக டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்கான பின். ஒருவேளை இந்த ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு டெம்பரேச்சர் டூ இல்லை டெம்பரேச்சர் டூ லோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த ஒர்க் பண்ணணும், இந்த Vன்ற பின் எனக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த VDD காஜ் ஆனது அதாவது ரெகுலேட்டர் பவர் சப்ளை ஒரு 1.8 வோல்டேஜ் ஆனது ஜென்ரேட் பண்ணி எனக்கு இந்த பின் மூலமாக எனக்கு அனுப்பணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த VDD அவுட்புட் அதை இந்த VDலேருந்து ஒரு ரெகுலேட்டர் பவர் சப்ளை அவுட்புட் ஆகும். அது C0507 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெப்பாசிட்டி செக் பண்ணுறேன். C0507 இந்த கெப்பாசிட்டர் தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட V-Batt பக்கத்திலே இருக்குது. V-Batt பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டி செக் பண்ணோமோ அது மேலே இருக்குது. நான் அதில் செக் பண்ணுறேன். ஸோ இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட் ஆனது எனக்கு என்ன அது வருது. ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1.8 வோல்ட் எனக்கு வருது. அப்போ எனக்கு ரெகுலேட்டர் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது, VDD காஜ் ஆனது ஜென்ரேட் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ரெகுலேட்டர் வோல்டேஜ் ஆனது இந்த பின்னுன்ற பின்னுக்கு அதாவது பேட்டரி இன்சர்ஷன் டிடெக்ஷன் பின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு இது வந்துருச்சு, அதாவது இங்கே ஜென்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வரணும். ஒருவேளை வரலை அப்படின்னா இந்த ரெசிஸ்டரில் ஏதாச்சும் ஒன்று ஃபெயிலியராக இருக்கலாம். ஸோ அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒன்றும் பேட்டரி டிடெக்ட் ஆகல, சார்ஜ் ஆகல, ஃபேக் சார்ஜிங் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா டெம்பரேச்சர் டூ ஹை இல்லை டெம்பரேச்சர் டூ லோ இப்படி இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும். ஸோ அடுத்து நம்ம செக் பண்ண போகிற பின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜிபி அவுட்ன்ற பின். ஜிபி அவுட்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்புட் சிக்னல் பின், ஒரு சிபியூக்கு தெரிவிக்கிறதுக்காக ஒரு இன்டரப்ட் பின்னு கூட சொல்லலாம். இப்போ நார்மலாக நம்ம ஃபோனை ஆஃப் பண்ணி சார்ஜ் போடுறோம். அப்போ சார்ஜ் பண்ணும்போது எனக்கு ஒரு டிஸ்பிளேல இண்டிகேஷன் வருதுங்களா, சார்ஜிங் எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் ஆகுன்னு. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜிபி அவுட்டு SDL SCL இந்த மாதிரி பின் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஜிபி அவுட்டோட பின்னில் எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் வரணும் இங்கேயே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு 1.8 வோல்ட் ஒரு ரெகுலேட்டர் வோல்டேஜ் வருது. அது R0505 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெசிஸ்டர் செக் பண்ணலாம். ஸோ அதை நான் லேஅவுட்டில் தேடுறேன் R0505. ஸோ அந்த ஐசிக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டர் தான் இது. இதில் தான் எனக்கு எவ்வளோ வரணும், 1.8 வோல்ட் வரணும் அந்த ஐசிக்கு பக்கத்தில். ஸோ எனக்கு 1.8 வோல்ட் வருது. ஸோ இதுதான் ஜிபி அவுட். அது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா மொபைலை நான் ஆன் கண்டிஷன் பண்ணலை, ஆன் பண்ணாமே சார்ஜ் போடுறேன் அப்படின்னா எனக்கு அந்த இன்டரப்ட் பின் அதாவது நம்ம ஜிபி அவுட்ன்ற பின்னு மூலமாக சிபியூக்கு தெரிவிக்கும் போது எனக்கு டிஸ்பிளேல சார்ஜிங் ஆகுதுன்னு ஒரு இண்டிகேஷன் வரும். சரிங்களா. ஸோ இந்த SDA அப்புறம் பார்த்தீங்கன்னா SCL இந்த பின்னோட வேலை என்ன, CPU டேட்டா அனுப்புறதுக்காக ஒரு சிக்னல் பின்னு தான் இது. ஸோ இந்த சிக்னல் பின்னுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த V ரெகுலேட்டர் 1.8 வோல்ட் வரணும், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரே லைனில் கனெக்ட் பண்ணி இந்த ரெசிஸ்டர் R1015 இல்லைன்னா R1016 இந்த ரெசிஸ்டரில் செக் பண்ணோம்னா 1.8 வோல்ட் வரும். ஸோ இது ஒரு சிக்னல் பின்னு தான். இந்த 1.8 வோல்ட் வந்தால் தான் எனக்கு ஒருவேளை டிஸ்பிளே ஆஃபில் இருந்தாலும் எப்படி நான் ஜிபி அவுட்டுக்கு சொன்னனோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பின்னு தான். எனக்கு ஃபோன் ஆஃப்லேயே இருந்தாலும் நம்ம சார்ஜ் இண்டிக் போடும்போது எனக்கு அந்த டிஸ்பிளேல வரக்கூடிய சார்ஜிங் இண்டிகேஷனுக்காக அந்த பின் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு டேட்டா சிக்னல் பின் சொல்லலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த R1016 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெசிஸ்டரில் செக் பண்ணுறேன். R1016. ஸோ நம்மளுக்கு அந்த பெரிய கெப்பாசிட்டர் ஐசிங்கில் பெரிய கெப்பாசிட்டர் குட்டி கெப்பாசிட்டர் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ போல் எடுத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் அதாவது ரெண்டு தான், அதான் அந்த SDL SCLன்னு சொல்லக்கூடிய அந்த ரெசிஸ்டர். ஸோ ரெண்டில் எதுலையாச்சும் ஒன்று செக் பண்ணாலும் நம்மளுக்கு எவ்வளோ வரணும், 1.8 வோல்ட். இதுலேயும் எனக்கு வருது, இதுலேயும் செக் பண்ணுறேன், அதே 1.8 வோல்ட் வருது. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு GPU டும் அந்த SDL SCL பின்னும் நம்மளுக்கு என்ன ஆகுது, வோல்டேஜ் ஆனது நம்மளுக்கு வருது. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபோன் ஆஃபில் இருந்தாலும் எனக்கு சார்ஜிங் இண்டிகேஷன் காட்டுறது இந்த பின் மூலமாக தான், SDA
SCL அப்புறம் வந்து GP out அப்படின்னு சொல்லக்கூடிய பின். ஸோ இந்த VSSன்றது காமன் கிரவுண்டு தான் நம்மளுக்கு. ஸோ இதுதான் பேட்டரி ஃபியூல் கார்ஜ் ஐசியோட வோல்டேஜ் லெவல் செக்கிங். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த மொபைலில் ஃபியூல் கார்ஜ் ஐசின்னு ஒன்று தனியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக அந்த பேட்டரி ஃபியூல் கார்ஜ் ஐசியும் நம்ம செக் பண்ணணும். அது ஃபேக் சார்ஜிங் கம்ப்ளைண்ட் ஆகலாம், இல்லை நோ சார்ஜிங் ஆகலாம், இல்லை டெம்பரேச்சர் டூ ஹைன்ற பிரச்சனை வரும்போதும் நம்ம கண்டிப்பாக இந்த ஐசியை வந்து செக் பண்ணணும். ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.